ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி தவா இறால் தொக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. கம கமனு வாசமாக. அதுக்கு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கந்தியும் இதில் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போனதையும் ஒரு தக்காளி சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. அதை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா இந்த தக்காளியில் மசிஞ்சு வரட்டும். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, உப்பு. இது உங்களுக்கு தேவைக்கேற்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் இந்த மசாலா நல்லா போட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண இறால் எடுத்துக்கலாம். இறால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இறால்லேருந்தே நிறைய தண்ணி வரும் பாருங்கள். நான் போட்டது நான் தண்ணியே ஊற்றலை, அதில் இருக்கிற தண்ணியே நிறைய வந்துருச்சு. அந்த தண்ணியிலேயே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். இறால் வேகிறதுக்கு 3 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா வந்து தோசைக்கல்ல வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். மேலே வந்து பச்சை வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தவா இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி